அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் முதல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் நேராக டாபிக் வந்துடுவோம். இந்த வீடியோவெலாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் செல்வந்தர் ஆகக்கூடிய தருணங்கள், அதாவது அல்ல அளவில்லாத பணம் என்கிற டாபிக் தான் பேசுகிறோம். இந்த அல்ல அளவில்லாத பணங்கிறது நீண்ட கால அடிப்படையில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேணாம். ஒவ்வொரு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுங்க. அதன் மூலமாக சிறிதாக வாங்குங்க. அதன் மூலமாக டிவிடெண்ட் வாங்குங்க. டிவிடெண்ட்டை வாங்கிட்டு அதையே நீங்கள் செலவுக்கும் வச்சுக்கலாம், அல்லது அதுலேயே ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர் ஆக முடியும். அதுதான் இப்போ இதனுடைய காணொலியுடைய குறிக்கோள். அதனால் ஃபண்டமெண்டல் ஷேர்ஸை ஒரு 10 ஷேரை தேர்ந்தெடுத்து ஏற்கனவே ஐடிசி சொல்லிட்டோம். இப்போ நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற ஷேர் என்னென்னா டிசிஎஸ். இது ஒரு ஐடி செக்டார் கம்பெனி. இது கடனே இல்லாத கம்பெனி. ஒரு ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் பார்க்குறத பற்றி ஏற்கனவே நிறைய கமெண்ட்ஸில் தெரிவிக்கிறீங்க. நான் ஏற்கனவே பழைய காணொலியில் சொல்லியிருக்கிறேன். இந்த மணி கண்ட்ரோல் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் இறக்கிக்குங்க. இறக்கிட்டு அதை எப்படி பார்க்கணும், 5 நிமிஷத்தில் பார்த்துடலாம். அந்த 5 நிமிடங்கள் அந்த ஃபண்டமெண்டலில் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ டிசிஎஸ் எப்படி என்னென்ன ஃபண்டமெண்டல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேபிடலைசேஷன். இது 13,82,778 கோடி இதனுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன். எனவே இது நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்குது. அதே மாதிரி செக்டார் பிஇ பார்த்திங்கன்னா 31.97, அது ஐடி செக்டார் பிஇ. ஆனால் இந்த கம்பெனியினுடைய ஷேர் பிஇ பார்த்திங்கன்னா 30.12. எனவே இப்போ இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு. அதாவது செக்டார் பிஇயோட ஷேர் பிஇ கம்மியாக இருந்ததுன்னா அது ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ்னு வச்சுக்கலாம். அது நாம் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது நீண்ட கால அடிப்படையில் ஏர்முகமாக இருக்கும். அதுக்கடுத்தது சார்ட்டை பார்த்துடலாம். ஒரு 20 வருஷ சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அந்த சார்ட் 90 டிகிரியில் செங்குத்தாக இருக்குது. அதாவது ஷேர் ப்ரைஸ் அப்படியே மேல் நோக்கி போயிட்டே இருக்குது. அதுதான் அதை உணர்த்துது. அது ஷேர் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த சார்ட்டில் நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து 5 இயர்ஸில் ரெவன்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கு, அந்த மணி கண்ட்ரோல்லே கீழே வந்தீங்கன்னா இருக்கும். அந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூவும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அது ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது. அதுக்கடுத்தது இந்த கம்பெனிக்கு கடன்கிறது கிடையாது. நல்ல ரிசர்வில் நிறைய அமௌண்ட் வச்சுருக்காங்க. நிறைய பைபேக் கூட பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி ஒரு குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸு. அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸு 72.3% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 12.7% வச்சுருக்காங்க. டிஐஐ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்டு மியூச்சுவல் ஃபண்டு இது 10.67% வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.91, ஏறக்குறைய ஒரு 2%. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம வச்சுருந்தோம்னா 18 to 24% நம்ம வந்துடும். ஏன்னா ஷேருடைய வேல்யூ ஏறிட்டு இருக்கும், டிவிடெண்ட்டும் ஏறிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கணுங்க. அதை பார்த்துங்க. அதனால் ஒரு டிசிஎஸ் ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான கம்பெனிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது. 3 நிமிஷத்துலேயே நம்ம ஒரு ஃபண்டமெண்டலில் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அது அந்த மணி கண்ட்ரோலில் போய் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பழகிடுங்க. அது அப்புறம் நான் டிசிஎஸ் ஷேர் 17/4/2023 3111க்கு வாங்கினேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கினேன். அது டிவிடெண்ட் 20/7/23 ஒரு 9 ரூபா கொடுத்தாங்க. 19/10/2023 ஒரு 9 ரூபா. 19/1/2024 ஒரு 9 ரூபா. அதே மாதிரி 19/1/2024 18 ரூபா. 16/5/24 ஒரு 28 ரூபா. மொத்தம் ஒரு 73 ரூபா ஷேருக்கு நான் வாங்கிட்டேன் டிவிடெண்ட்டு. ஏறக்குறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகுது. அப்புறம் 11/10/2023
இது வந்து ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து 4150 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பார்ட்டிசிபேட் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு 10 ஷேர் பைபேக் கிடச்சிது. அதன் மூலம் ஒரு ஷேருக்கு ஏறக்குறைய ஒரு தோராயமாக ஒரு 1000 ரூபா கிடச்சிது. அதில் ஒரு 10,000 ரூபா கெயின் கிடச்சிது. அப்புறம் மறுபடியும் அதிலே நான் ஷேர்லேயே அதை வாங்கிட்டு ஷேர்லேயே அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பைபேக் வரும்போது எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். அதாவது யூடியூப் மூலமாகவே நீங்கள் கற்றுக்கலாம், அல்லது உங்களுடைய புரோக்கர் இருப்பாங்க, அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஈஸியாக பைபேக் வரும்போது பைபேக் பண்ணிக்கலாம். அப்புறம் டிவிடெண்ட் வரும்போது உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் ஈஸி. அதனால் இப்போ ஏறக்குறைய நம்மளுக்கு வந்து எவ்வளவோ லாங் டேர்மில் ஜேர்னி பண்ண போகிறேன். இதை பொறுத்தவரை டிசிஎஸை வந்து லாங் டேர்மில் தான் ஜேர்னி பண்ண போகிறேன். ஒரு நல்ல ஷேருனால அப்படியே பண்ணிகிட்ருக்கலாம். இது ஒரு 2வது ஷேரு. இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பிற்காலத்தில் போனஸு டிவிடெண்ட் எல்லாம் நிறையா கொடுப்பாங்க. 10 வருஷத்துலேயே நம்மளுக்கு வந்து அசல் வந்துடும். அதுக்கப்புறம் 10 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் எப்படியும் ஒரு 5 மடங்கு ஏறிடும். ஒரு தோராயமாக சொல்கிறேன், எவ்வளோ வேணாலும் ஏறலாம், ஒரு 5 மடங்கு ஏறிடும். அதே போல் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷேர் வேல்யூக்கு ஒரு 18 to 24% நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்துடுங்க. மினிமம் 18% வந்துடும். இப்படி தான் எல்லாருமே செல்வந்தராகிறாங்க. நாம் இது வந்து ஒரு பொய்யா சொல்ல, இருக்கிற ரெக்கார்ட்ஸை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாமே புள்ளி விவரம் தாங்க. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கூறுறது என்னென்னா, இந்த இவரெல்லாம் சொல்கிறேன்னா பங்கு மார்க்கெட்டில் ஜெயித்த ராம்தேவ் அகர்வால்லாம் பற்றி கதையெல்லாம் ஏன் சொல்கிறோம்? அவர் வந்து அவருடைய வாழ்க்கையிலேருந்து பாடத்தை எடுத்துக்கணும். அவர் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 22 வருஷத்தில் 2250 கோடி சம்பாரிச்சிருக்காரு. ஏன்னா அந்த மார்க்கெட்டில் வந்து பொறுமையாக இருந்திருக்காரு. இறங்கும் போதெல்லாம் அவர் பயப்படல. அதே சமயத்தில் மார்க்கெட்டை விட்டு ஓடல. பொறுத்தோர் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப அவர் பொறுமையாக இருந்தார். நாமளும் அதே மாதிரி ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் கூட என்னாச்சு, 2 கோடியே 25 லட்சம் நம்மளுக்கு கிடச்சிரும் 22 வருஷத்தில். நாமளும் அவருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கணுங்கிறது தான் அந்த இதெல்லாம் சொல்கிறேன். இது வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பொய் பேசணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இது வந்து உண்மையாக அவர் 1 கோடி ரூபா பண்ணுறாரு. நாம் ஒரு 10,000 ரூபா ஒரு 10 ஷேரில் பிரித்து ஒரு நிஃப்டி 50 ஷேர்லேயே நம்ம பாதுகாப்பாக போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டிவிடெண்ட்டும் கிடச்சிரும். அதே சமயத்தில் அந்த பணம் ஒரு 10,000 ரூபா வந்து 2 கோடி 25 லட்சம் வேணால் ஒரு 2 கோடி தான் வரட்டுங்களேன். கண்டிப்பாக இப்படி தான் வந்து ஒரு செல்வந்தர் ஆகணும். நம்ம உடல் நலத்தையும் நம்ம பார்த்துக்கணும், அதே மாதிரி மனநலத்தையும் பார்த்துக்கணும். மனதை வந்து நம்ம தெம்பாக வச்சுக்கணும், மனதை வந்து வலிமைப்படுத்தணும். இதுக்கெல்லாம் பழைய காணொலியில் நிறையா வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் மனசை வலிமைப்படுத்திங்க, நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு பாருங்கள். இதுதான் முக்கியம். ராம்தேவ் அவர்களுடைய இதில் இருந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி பேராசை போடுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. நாம் ஒரு குறைந்த முதலீடாக அப்படியே சிறிதாக ஒரு 1000 2000 இப்படியே நம்ம பண்ணிகிட்டே வரும்போது வாழ்க்கையில் வந்து பொறுமையாக இருக்கும்போது ஒரு நல்ல ஷேர்களை தேர்ந்தெடுக்கும் போது நாம் சீக்கிரம் செல்வந்தராகலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கோசரம் தான் அந்த வாழ்க்கையிலேருந்து படிப்பினை கற்றுக்கிட்டு நாமளும் ஒரு செல்வந்தராகணும் அப்படிங்கிற உண்மையை தான் நான் சொல்கிறேன். எதுவுமே நான் பேசுகிறது அத்தனையுமே உண்மையை தான் பேச முடியும். ஏன்னா நான் வந்து உண்மையை பேசினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா வாழ்க்கையில் நான் பல அனுபவத்தை நான் கற்றுருக்கேன். அதனால் எனக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு மாயஜாலமாலாம் கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமித்து அந்த முதலீடுகளை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டு, அதில் எந்த ரிஸ்க்குமே இல்லை. 2வது வந்து ஷேர்ஸில் என்ன ரிஸ்க்குன்னா நம்ம வந்து நல்ல ஷேர்களை தேர்ந்தெடுக்கணும், நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற ஷேர்களாக தேர்ந்தெடுக்கணும். நான் சொல்கிற ஷேர்களை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஃபண்டமெண்டல் இருக்கிற ஷேரில் மட்டும்தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பென்னி ஸ்டாக்குங்கிறாங்க, பீஸுங்கிறாங்க. தயவு செஞ்சு போகணும். நான் ஒரு பென்னி ஸ்டாக்கில் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா அது 0க்கே போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் வந்து அனுபவத்தை நான் வந்து 2000 இதெல்லாம் நிறைய கையை சுட்டுட்டேன். இந்த மாதிரி அனுபவத்தில் வந்து பாடங்களை கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவங்களை கொடுத்து நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். எனவே அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.